ரொம்ப இது மாதிரி ஒரு குழப்படியான அரசியலை எந்த காலகட்டத்திலும் பார்த்ததில்லை. கேவலமான அரசியல். 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் தான் கணக்கில் வரவிருப்பது, 9 ரூபாய் இவர்கள் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் இந்த நாட்டிலே இந்த அரசாங்கத்திற்கு மறுபடியும் 39க்கு 39 வருவார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்ற நிலைமை, ஊக்கத்தோடு சொல்லுகின்ற நிலைமை இருக்குமானால் இந்த நாட்டு மக்களுக்கு சரியாக அறிவூட்டக்கூடிய தலைமைகள் இந்த நாட்டிலே இருக்கு. தமிழ்நாட்டு நலனுக்கு எப்பொழுதுமே இவர்கள் மாறானவர்கள். அதே அணியில் இருக்கிற திருமாவளவன் அதே மாதிரி பேசுகிறார். தன்னுடைய கட்சியே 2 பக்கமாக பிரிந்திருக்கும் என்று சொல்கிறார். வேங்கவேலியில் உள்ளவன் ஒருவனும் வாக்களிக்க போவதில்லை. அவ்வளவுதான் அவர்கள் செய்ய முடியும். தங்களுடைய நலனை விடுதலை சிறுத்தைகள் காக்கும் என்றால் அவர்கள் தனித்து வாக்களிக்க போகாமல் இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த கட்சி நம்முடைய கட்சி, அது நம்முடைய நலனை காக்கும் என்று அவர்கள் காத்திருப்பார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அடிப்படையில், ஒதுக்கீட்டு அடிப்படையில் தான் அங்கே போவார்கள். ஜெகத் ரட்சகனும் பிற்பட்டவர் தானே, ஜெகத் ரட்சகன் பிற்பட்டவர் தானே. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அவர்கள் தான் பணம் கொடுத்து உள்ளே போவார்கள். பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலை நிரப்புவார்கள், மற்றவர்களெல்லாம் வெளியே நிற்பார்கள். ஸ்டெர்லைட் காரணமாக எங்களுடைய உடல் நலம் கேடுவிடுகிறது, ஆகவே இந்த ஆலையை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லி வந்தார்கள். 13 பேரை கொலை செய்தார்கள் போலீஸ்காரர்கள். அவர்களுக்கு 2வது சம்பளம் ஸ்டெர்லைட்டில் நடந்தது. நான் சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் பேருந்தில் ஏறி நின்று கொண்டு குறிபார்த்து கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த போலீஸுக்கு கிடையாது. குறிவைத்து சுட்டவர்கள் 13 பேரும் தூக்குக்கு போவார்கள். அந்த வழக்கு நடந்திருந்தால் செய்தாரா ஸ்டாலின்? கேட்கிறேன், கனிமொழிக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும்? அந்த மக்கள் மறந்து போகிறார்கள். இதை எடுத்து சொல்வதற்கும் மக்கள் முகத்திற்கு நேரே அந்த சிக்கல்களை கொண்டு போவதற்கு உரிய ஆற்றல் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. கடைசியிலே நான் சொல்லுகிறேன், ஸ்டாலின் சரியாக எதாவது மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலை வந்தால் அவன் வியப்படைய மாட்டான். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழக கட்சியின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்திலிருந்து விசிகா தலைவர் திருமாவளவன் போய் கலந்துக்கிட்டாரு ஐயா. அந்த பிரச்சாரத்தில் பேசின வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாக தமிழ்நாட்டுக்கு கூடிய பிரச்சனையை குறித்து பேசியிருந்தாரு. தமிழகத்தில் காவிரி நீருக்காக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தின் உரிமையை தான் காக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கர்நாடகா விசிகா கர்நாடக மாநிலத்தின் உரிமைக்காக காக்கும், தமிழக விசிகா தமிழக விசிகா மாநில உரிமைக்காக காக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. உங்க கருத்து என்ன? திருமாவளவன் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்று தான் நான் எப்பொழுதும் எண்ணுவது வழக்கம். ஆனால் இப்படி ஒரு பெரிய உளறலை 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சிக்கு 2 கொள்கை உண்டு 2 மாநிலத்தில் என்று ஒருவர் பேசுவாரே, ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்வது? நான் கேட்கிறேன், கர்நாடகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கர்நாடகத்திற்காக மேகதாதுவை கட்ட வேண்டும் என்றும் காவிரியை தேக்க வேண்டும் என்றும் முடிவு செய்வார்களாம். தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுக்கு காவிரியை கேட்பார்களாம். எப்படி முடிவு கூறும்? எப்பொழுது முடிவு கூறும்? ஒரே கட்சியினுடைய 2 ஊழியர்கள், ஒரே கட்சியினுடைய ஊழியர்கள் 2 தரப்பிலும் நின்று 2 பக்கத்திற்காக சண்டை போடுவார்கள். ஆனால் ஒரு கட்சி தன் கட்சியோடைய சண்டை போட்டுக் கொள்ளுமா? ஒரு அடிதடி நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த மேகதாதுவுக்காக கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு விடுதலை சிறுத்தைகளை தாக்குவார்களா? இவர்கள் திரும்பி தாக்குவார்களா? இது என்ன இந்த மாதிரி ஒரு அரசியல்? ரொம்ப ரொம்ப எனக்கு திருமாவளவன் இதுவரையில் தெளிவாக பேசுவார். என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. இவர் இந்த ராஜபக்சேயை பார்க்க போவார், கர்நாடகாவில் போய் பிரச்சாரம். நமக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம்? நமக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம்? இதனால தான் அந்த முரண்பாடு வருகிறது. பேசாமல் இங்கே ஓட்டு கேட்டுவிட்டு இங்கே எம்பி ஆகிவிட்டு இருக்க வேண்டியதானே. அங்கே எவன் எம்பி ஆக போகிறான்? இங்கே உள்ள சீதாராமையா எம்பி ஆகிறார், ஆகாமல் தெருவிலே போகிறார். அதில் இவருக்கு என்ன வந்தது? ஆனால் இதில் பாருங்கள், ஸ்டாலினும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று. அதாவது மேகதாதுவை கட்டியே தீர்வோம் என்று தேர்தல் வரையிலும் சொல்லுகிறார், தேர்தல் நாள் வரையிலும் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் கூட அவர்கள் அஞ்சவில்லை. இப்படி நாம் சொன்னால் நம்மோடு கூட்டணியில் இருக்கிற திமுக நம்மோடு தொடர்ந்து இருக்க விரும்புமா என்பதை பற்றியே அவர்கள் சிந்திக்கவில்லை. இருந்தால் இருக்கட்டும், போனால் போட்டு இவன் என்ன 6-7 இடம் கொடுப்பான் காங்கிரஸுக்கு, அந்த இடம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, நமக்கு 28 இடத்தில் வெற்றி பெறுவதுதான் முக்கியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இந்த ஸ்டாலின் எப்பொழுதா சீதாராமையாவிடம், இங்கே வாருங்கள், மேகதாதுவை நீங்கள் கட்டுவது என்று சொன்னால் கோர்ட்டுக்கு போவது இருக்கட்டும், பிஜேபி இதை சொன்னால் நீதிமன்றத்துக்கு தான் போக வேண்டும். அவன் மாற்று கட்சி, இது உன்னுடைய கூட்டணி கட்சி, நீ என்ன சொல்ல வேண்டும்? நீயும் நானும்
தண்ணீரை பகிர்ந்து கொள்வதிலேயே ஒற்றுமையாக இருக்க முடியாது என்றால் நீயும் நானும் சேர்ந்து எப்படி இந்த நாட்டை ஆள்வது, நாட்டினுடைய வளங்களை பகிர்ந்து கொள்வது? இந்த கூட்டணியினால் என்ன பயன்? ஒரு நியாயமும் வேண்டாமா? கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு நான் மேகதாதுவை கட்டுவேன் என்று நீ புதிதாக புறப்பட்டால் மேகதாதுவை கட்டுவாய், அப்புறம் மேட்டூர் அணை வரையில் வந்து கட்டுவாய், எல்லாம் செய்வாய். உன்னோடு நான் எதற்கு கூட்டி சேர வேண்டும்? தமிழ்நாட்டை தஞ்சாவூரை பாலைவனமாக்குகின்ற பேச்சை நீ தொடர்ந்து பேசி கொண்டிருந்தால் உன்னோடு நான் கூட்டி சேருவது தமிழ் மக்களின் நலனுக்கா அல்லது உன்னுடைய நலனுக்கா? தமிழ் மக்களுடைய நலனுக்கு எதிரானது மேகதாதுவை கட்டுவது என்றால் உன்னோடு நான் கூட்டே சேரக்கூடாது. நீ முதல்ல இந்த உன்னுடைய பேச்சை நிறுத்த வேண்டும். நாம் 2 பேரும் சேர்ந்து செய்வதற்கு இந்த நாட்டில் எந்த வேலையும் இல்லை. எனக்கு தண்ணீரை விட காற்று எப்படியோ அது மாதிரி தண்ணீர். எனக்கு தண்ணீர் வராது என்றால் மறுக்கின்ற ஒருவனிடம் நான் கூட்டி சேர வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி என்று சொல்வதற்கு இந்த ஸ்டாலினுக்கு யோக்கியது இல்லையே. கச்சத்தீவை இவர்கள் தான் கொடுத்தார்கள், ஈழம் அழிந்ததற்கு இந்த கருணாநிதியினுடைய கட்சி தான் காரணம். இப்பொழுது மேகதாதுவை பற்றி அவன் பேசுகிறான், இவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு நலனுக்கு எப்பொழுதுமே இவர்கள் மாறானவர்கள். அதே அணியில் இருக்கிற திருமாவளவன் அதே மாதிரி பேசுகிறார். தன்னுடைய கட்சியே 2 பக்கமாக பிரிந்திருக்கும் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், கன்னடியனும் தமிழனும் ஒருவனுக்கொருவர் கை கலக்கிறார்கள் மேகதாது என்று குறித்து என்றால் எனக்கு புரியும். ஒரே விடுதலை கட்சி, அங்கே உள்ள கட்சியும் இங்கே உள்ள கட்சியும் ஒருவர் அடித்து கொண்டு சாவார்கள் என்று சொன்னால் இவன் காவிரி வேண்டும் என்பானாம், அவன் கூடாது என்பானாம். அது அந்த நாட்டு நலனுக்கு உரியதாம், இது இந்த நாட்டு நலனுக்கு உரியதான், நியாயம் என்று வேறு சொல்லுகிறார். இது என்ன பேச்சு என்று எனக்கு புரியவில்லை. அவர் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டி, இல்லாவிட்டால் இன்னொரு தடவை ஒரு 4 நாட்கள் உட்கார்ந்து தனித்து உட்கார்ந்து யோசித்து நாம் பேசுவது சரிதானா என்று அவர் தான் யோசிக்க வேண்டும். இது என்ன இந்த மாதிரியான இந்த சீமான் ஒருவர் இந்த மாதிரி கோணாமானா என்று பேசுவது போதாதா? திருமாவளவனா இப்படி பேச வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். தேர்ந்த அரசியல்வாதி. ஐயோ, வேங்கை வயலில் ஏன் வேங்கை வயலுக்காக ஏன் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கவில்லை. இதை போய் முன்னிலைப்படுத்துகிறார். அங்கே போய் கர்நாடக சிறுத்தைகளுக்காக அவர்களுடைய கட்சியை நியாயப்படுத்தி விட்டு வருகிறார். வேங்கை வயலில் உள்ளவன் ஒருவனும் வாக்களிக்க போகவில்லை. அவ்வளோதான் அவர்கள் செய்ய முடியும். தங்களுடைய நலனை விடுதலை சிறுத்தைகள் காக்கும் என்றால் அவர்கள் தனித்து வாக்களிக்க போகாமல் இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த கட்சி நம்முடைய கட்சி, அது நம்முடைய நலனை காக்கும் என்று அவர்கள் காத்திருப்பார்கள். அது காக்காது. அவர்களுக்கு 2 பேர் எம்பி ஆக வேண்டும். இந்த 2 பேர் தொடர்ந்து எம்பியாக இருந்தால் தாழ்த்தப்பட்ட எல்லாருடைய நலனும் பாதுகாக்கப்பட்டதாக பொருள். அவ்வளவுதான். இது வெறும் பவர் பாலிடிக்ஸே தவிர என்ன சொல்ல வேண்டும்? ஸ்டாலின் இங்கே நானும் நீங்களும் கூட்டு சேருவது என்றால் எங்களுடைய மக்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு நடவடிக்கை எடுக்க உங்களால் முடியாது என்றால் நானும் நீங்களும் சேர்ந்து செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன் அது 2 பேர் இவர்கள் பவருக்கு போவது தான், அதிகாரத்திற்கு போவது தான் இவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறதே தவிர தன்னுடைய மக்கள் இழிவுபடுத்தப்படுவது குறித்த சீற்றம் இவர்களுக்கு இருந்திருந்தால் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். நெருக்கடி கொடுத்தால் ஸ்டாலின் செயல்பட்டே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த 2 இடம் சேர்கிறதா இல்லையா என்பது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் ஒன்று செல்வார்கள். செய்யவில்லையே, திருமாவளவன் செய்யவில்லையே. அங்கே போய் மேகதாது கட்டுவதற்கு கர்நாடக சிறுத்தைகள் வரிந்து கட்டி கொண்டு நிற்பது நியாயம் என்று பேசிவிட்டு எப்படி நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பீர்கள்? எப்படி இந்தியா ஒன்றாக இருக்கும்? நான் சொல்கிறேன், ஒரு கிராமத்தில் 300 ஏக்கர் நிலம் இருக்கிறது, ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாடு வருகின்ற காலத்தில் கடைசி மனிதனும் முதல் மனிதனும் தலைமடையில் இருப்பவனும் கடைமடையில் இருப்பவனும் ஒழுங்காக பகிர்ந்து கொள்ள முடிகிறது. உங்களால் இந்த நாட்டினுடைய நதிநீரை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் நீங்களால் நாடாளுவதற்கு தகுதியானவர்களா என்று கேட்கிறேன். எது பிரச்சனையோ அதை பேசவில்லை. நீட்டை பற்றி பேசுகிறார். நீட் 1000 கோடி ரூபாய் வருமானம் போய்விட்டது என்பதுதான் அறிக்கிறதே தவிர நீட்டில் என்ன செய்ய போகிறார்? நீட்டை ஒழித்து விட்டால் 10,001வது ஆளுக்கு உன்னால் இடம் கொடுக்க முடியுமா? 10,000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். முதல் 10,000 பேருக்கு இதில் கொடுப்பது போல், நீட்டின் அடிப்படையில் கொடுப்பது போல் நீ +2 அடிப்படையில் கொடுப்பாய். 1.5 லட்சம் பேர் எழுதுகிறான். அதுவும் +2 அடிப்படை என்றால் 2.5 லட்சம் பேர் உள்ளே வருவான். இந்த 2.5 லட்சம் பேர் 10,000 பேருக்கு தான் நிலம் கிடைக்க போகிறது. நீட்டாக இருந்தாலும் உன்னுடைய +2ஆக இருந்தாலும் நீ 1000 கோடி ரூபாய் சந்தையை உருவாக்கி கொள்ளலாம். ஏன்னா அதிகாரம் உன் கைக்கு வந்து விட்டது. ஆகவே யார் உள்ளே போக வேண்டும், யார் படிக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிப்பாய். பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அடிப்படையில், ஒதுக்கீட்டு அடிப்படையில் தான் அங்கே போவார்கள். ஜெகத் ரட்சகனும் பிற்பட்டவர் தானே. ஜெகத் ரட்சகன் பிற்பட்டவர் தானே.
எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அவர்கள் தான் பணம் கொடுத்து உள்ளே போவார்கள், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை நிரப்புவார்கள், மற்றவர்களெல்லாம் வெளியே நிற்பார்கள். யாருக்கு அரசியலை சரியாக சிந்திக்க தெரிகிறது? யார் பொதுமக்களின் நலனை அடிப்படையாக வைத்து மக்களிடம் பேசுகிறார்கள்? எல்லாமே ஒரு மாய்மாலமாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். நீட் தேர்வை பற்றி அவர் பேசுவதும், கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் மேகதாது கட்டுவதற்குத்தான் சார்பாக இருப்பார்கள் என்று நம்முடைய திருமாவளவன் பேசுவதும், என்ன கூட்டணி மக்கள் நலனுக்காகத்தான் நீங்கள் தேர்தலில் இருக்கிறீர்கள். கூட்டு சேர்ந்து நிற்பது என்பது எதிரியினுடைய வாக்கு, எதிரிக்கு அந்த வாக்குகள் சிதறிவிடக்கூடாது, எதிரி வென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தானே கூட்டணி. ஆனால் எனக்கு உள்ள கவலை, காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரும், ஆவண்ண ராஜா மறுபடியும் மந்திரி ஆவார். 5G இப்பொழுது அதை விட வருமானம் வரும். 2Gயில் 1,70,000 கோடி வந்தார். இவர்கள் தானே இதே பாலு, இதே கனிமொழி, டிகா சிறைச்சாலையை நிரப்பிய கனிமொழி, இதே ராஜா. நான் கேட்கிறேன், தூத்துக்குடி மக்கள், தூத்துக்குடியிலே கனிமொழி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், எதிரிகளே இல்லை, கண்ணு கட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லை என்று அவர்கள் பேசுகிறார்கள். கனிமொழியும் பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், தூத்துக்குடியில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை காரணமாக 13 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த மக்களெல்லாம் ஊர்வலம் வந்தார்கள். அந்த தூத்துக்குடியே திரண்டு ஊர்வலம் வந்தது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எந்த கட்சிக்கும் எதிராக இல்லை, அவர்கள் ஸ்டெர்லைட் காரணமாக எங்களுடைய உடல் நலம் கேடுவிடுகிறது, ஆகவே இந்த ஆலையை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லி வந்தார்கள். 13 பேரை கொலை செய்தார்கள் போலீஸ்காரர்கள். அவர்களுக்கு 2வது சம்பளம் ஸ்டெர்லைட்டில் நடந்தது. நான் சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் பேருந்தில் ஏறி நின்று கொண்டு குறிபார்த்து கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த போலீஸுக்கு கிடையாது. நீதி விசாரணை வைக்கப்பட்டது. நீதியரசர் சொன்னார் 13 பேரும் கிரிமினல் குற்றவாளிகள், கொலைகாரர்கள் என்றே நீதியரசர் சொன்னார். ஆகவே கொலை செய்த குற்றத்திற்கு என்ன குற்றப்பிரிவின் மீது வழக்கு தொடுக்க வேண்டுமோ அதே வழக்கை தொடுத்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குறிவைத்து சுட்டவர்கள் 13 பேரும் தூக்குக்கு போவார்கள். அந்த வழக்கு நடந்திருந்தால் செய்தாரா ஸ்டாலின்? செய்யவில்லை. நான் கேட்கிறேன், கனிமொழிக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும்? அந்த மக்கள் மறந்து போகிறார்கள். இதை எடுத்து சொல்வதற்கும் மக்கள் முகத்திற்கு நேரே அந்த சிக்கல்களை கொண்டு போவதற்கும் உரிய ஆற்றல் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. அந்த மக்களை பார்த்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டும், உங்களுடைய சுகாதாரத்திற்கு கேடு வரும் என்று நீங்கள் ஊர்வலம் வந்தால், உங்களுடைய தரப்பு பாதிப்பு என்ன என்று நீங்கள் அரசுக்கு எடுத்து சொல்வதற்கு வெளியே வந்தால் நீங்கள் சுட்டுக் கொல்லப்படுவீர்கள். பிறகு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரப்படும். இந்த அரசு மீண்டும் இருக்க வேண்டுமா, அந்த கட்சிக்காரருக்கு கனிமொழிக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா என்று கேட்பதற்குரிய தகுதி இந்த எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை. அந்த கருத்தை கட்சிகள் தான் முன்வைக்க வேண்டும். கருத்துக்களை மக்கள் தாங்களாகவே எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிக்கல்களிலே வழிநடத்தப்பட வேண்டியவர்களே தவிர அவர்கள் தாங்களாக நடக்கக்கூடியவர்கள் சிலர் இருப்பார்கள், அவர்கள் அப்படி வாக்களிப்பார்கள். அது ரொம்ப இன்டலெக்சுவல் கிளாஸ் இஸ் வெரி ஸ்மால். அது ஆகவே தூத்துக்குடியில் கனிமொழி வெற்றி பெறுகிறார் என்றால் 13 பேரை நீங்கள் சுற்றாலும் வெற்றி பெறுவார், 130 பேரை சுற்றாலும் வெற்றி பெறுவார். ஏனென்றால் அந்த உணர்வு உங்களிடம் இல்லை. நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டது என்பது உங்களுடைய கோரிக்கையை வைத்ததற்காக நீங்கள் சுடப்பட்டது. நீங்கள் என்ன செய்திருக்கணும்? திமுக அங்கே நிற்பதற்கே தைரியப்பட்டிருக்கக்கூடாது. 39 இடத்துல 38 இடத்துல திமுக நிற்கும், தூத்துக்குடியில் நிற்காது என்று சொல்ல வேண்டும். அதை செய்வதற்கு இந்த மக்களுக்கு நினைவூட்டுவதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் இல்லை. மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லுகின்றவர்களுடைய எண்ணங்கள் போய் அங்கே சேருவதில்லை. ஆகவே நான் சொல்கிறேன், இப்படித்தான் திருமாவளவன் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆகவே மேகதாதுவை, பெங்களூருக்கு போனால் மேகதாதுவை கட்டு என்று சொல்வார், ஒசூருக்கு வந்து விட்டால் அவர் மேகதாதுவை கட்டக்கூடாது என்று சொல்வார். ஏனென்றால் அங்கே போனால் அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவர், இங்கே வந்தால் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவர். இது மாதிரி ஒரு குழப்படியான அரசியலை நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பார்ப்பது போல் எந்த காலகட்டத்திலும் பார்த்ததில்லை. கேவலமான அரசியல். இவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள், இவர்கள் தான் இங்கே போக போகிறார்கள், இவர்கள் தான் மந்திரியாக போகிறார்கள், 5Gயில் மறுபடியும் இவர்கள் கதை நடத்துவார்கள். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் அந்த போதைப்பொருள்ன்றது உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. தினமும் ஒரு வீடியோ வந்துட்டு இணையத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது? எடுக்க மாட்டார்கள். ஜாஃபர் சாதிக் அவர் இவர்களுடைய கட்சியில் இருக்கிறார். பல 100 கோடிகளுக்கு
தமிழ்நாட்டை மையமாக வைத்துக்கொண்டு போதைப் பொருளை கடத்துகிறார். இந்த மாதிரி செய்கின்ற ஒரு ஆள் இந்தியாவின் தெற்கு மூலையில் உள்ள ஒரு மாநிலத்தில் இருக்கிறார் என்பதை அமெரிக்கா கூப்பிட்டு டெல்லிக்கு சொல்லி, டெல்லி கூப்பிட்டு இங்கே உள்ளவர்களுக்கு சொன்ன பிறகுதான் ஸ்டாலினுக்கு நம்முடைய ஆட்களிலே ஒருவர் இதை செய்கிறார் என்று தெரியுமா? ஸ்டாலினுடைய பாதுகாப்பில் தானே அவர் செய்தார். இதற்காக அவர் திமுகவில் சேர்ந்தார். அதிமுகவில் சேரலாம், வேறு கட்சியில் சேரலாமே. பாதுகாப்பு இவர் செய்கின்ற தொழிலுக்கு ஆளுங்கட்சியினுடைய தயவு தேவைப்படுகிறது. ஆகவே நம்முடைய லாட்ரி சீட்டு மார்ட்டின் எந்த கட்சியில் சேருவார்? எந்த கட்சிக்கு பணம் கொடுப்பார்? திமுகவுக்கு 500 கோடி ரூபாய் கொடுக்குறார். எதனாலே? 1200 கோடி ரூபாய் கொடுக்குறார் பிஜேபிக்கு. எதனாலே? எவ்வளவு மக்களுடைய வயிற்றிலே அடித்து அந்த பணம் திரட்டப்படுகிறது நான் கேட்கிறேன். 10 பரிசு சீட்டு நீங்கள் நடத்தினால் 1, 2க்கு கொடுக்கிறீர்கள், 7, 8க்கு கொடுப்பதை இல்லை. வெறும் தாள்களை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் இழப்பது 10 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய் என்று இருந்தாலும் கூட கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் சேர்கிறது. மக்களை அதிரடியாக, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல், மனதில் ஈரமே இல்லாமல் நம்முடைய மார்ட்டின் ஏமாற்றி இந்த லாட்ரி சூதை நடத்துகிறார். பூட்டானில் நடத்துகிறார். எவ்வளவு புத்தமத கருத்துடையவர்கள், ரொம்ப எளிய மக்கள், மலைவாழ் மக்கள், அந்த மக்களை போய் சுரண்டுகிறார். மலையோர மாநிலங்கள் பூராவிலும் இந்த லாட்ரி சீட்டு பித்தலாட்டம் நடக்கிறது. அள்ளி கொண்டு வருகிறார். பாதுகாப்புக்காக ஸ்டாலினுக்கு 500 கோடி கொடுக்குறார், அவருக்கு 1200 கோடி கொடுக்குறார். இவர்களை பாதுகாக்கின்ற அரசு. அந்த 500 கோடி ரூபாய் என்பது எவ்வளவு எளிய மக்களுடைய பணம். அது பாவப்பட்ட பணம் தானே. அந்த பாவப்பட்ட பணத்தில் பங்கு பெறுகிறார் நம்முடைய ஸ்டாலின். இந்த பாவப்பட்ட மனிதனின் பணமெல்லாம் இங்கே வந்து சேருகிறது என்பதற்காக பிராயச்சித்தம் செய்வதற்கு கோயிலாக போகிறார் அவருடைய துணைவியார். ரொம்ப கேவலமாக இருக்கிறது. அந்த மாதிரி மார்ட்டினிடம் 500 கோடி ரூபாய் வாங்குகிறவர்கள் இந்த ஜாஃபர் ஷெரீஃபா, அவரை கட்சியில் சேர்த்து கொண்டு இவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். வேண்டிய பணம் திமுகவுக்கு வந்தது. பிறகு அமெரிக்காவிலிருந்து செய்தி வருகிறது, டெல்லி தலையிடுகிறது, அவர் கைது செய்யப்படுகிறார். இதை பற்றியெல்லாம் இந்த அரசுக்கு கவலையே கிடையாது. எந்த நாடு சுரண்டப்பட்டால் என்ன, எவன் கஞ்சாவினால் பாதிக்கப்பட்டால் என்ன, மூளை பிறண்டு போவார்கள். கள்ளு குடிப்பது என்பது வேறு, பிராந்தி குடிப்பது என்பது வேறு, இந்த கஞ்சா சாப்பிடுவது, இந்த குட்கா சாப்பிடுவது என்பது வேறு. குட்காவினுடைய புற்றுநோய்களெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத புற்றுநோய்கள். ஆகவே இந்த பணமெல்லாம் நம்ம கட்சிக்கு வருகிறது. தப்பு செய்கின்றவனெல்லாம் பங்கு கொடுக்குறான். எல்லா தப்பு செய்கின்றவனும் பங்கு கொடுக்குறான். லாட்ரிக்காரன் பங்கு கொடுக்குறான், குட்காக்காரன் பங்கு கொடுக்குறான், எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்குறான். போலீஸ்காரனை அடித்திருக்கிறார்கள் நேற்று கஞ்சா வியாபாரிகள், ஒரு 7-8 பேர். அவர்களை ஏன் என்று தட்டி கேட்க போலீஸ் முயன்றபோது அவர்கள் தாக்கப்பட்டு இரத்த காயத்திற்குள்ளாயிருக்கிறார்கள். போலீஸே அவன் அடிக்கின்ற அளவுக்கு இருந்தால் அவன் தன் சுயநினைவு இல்லாமல் இருந்திருப்பான். அந்த அளவுக்கு இந்த நாடு மோசமாக இருக்கிறது. இல்லை, காவல்துறை எப்படிங்க செயல்படுகிறது இதில்? ஏன்னா ஒரு விஷயம், காவல்துறை இங்கே பாருங்க, காவல்துறை எப்பொழுதும் நம்முடைய காவல்துறை நேர்மையான காவல்துறை இல்லை. நேர்மையான ஆட்சியின் கீழே மட்டும்தான் நேர்மையான காவல்துறை இருக்கும். நம்முடைய நீதிமன்றங்களே ஒரு பாதி அளவுக்கு பரவாயில்லை என்பதை தவிர நம்முடைய நீதிமன்றங்களில் எல்லாவற்றுக்கும் நீதி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் சும்மா சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அந்த நீதிபதிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்தது தானே தவிர நீதி என்பது, அறம் என்பதும் நீதி என்பதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. சட்டம் என்பது 370வது பிரிவு தப்பானது என்று நீதிபதி சொல்லலாம். காஷ்மீருக்கு காங்கிரஸ் 370வது பிரிவை மீண்டும் நிலைநாட்டலாம், மீண்டும் அவர்கள் சரியானது என்று சொல்வார்கள். ஆகவே இந்த சட்டத்தை விடுங்கள், ரூல் ஆஃப் லா, தட் இஸ் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்ல போனேன், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. சரி, ஏதோ ஒரு நீதிமன்றங்கள் இதை வெள்ளைக்காரன் வைத்த முறைப்படி ஒரு நீதி கிடையாது, ஒரு நியாயம் கிடையாது, அறஞ்சார்ந்த முடிவுகள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகவே இந்த போலீஸெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள். போலீஸ் என்பது இல்லாவிட்டால் 13 பேரை குறிவைத்து சொல்வானா போலீஸ்காரன். அது அரசாங்கம் ஒன்று இருக்கிறது, எடப்பாடி அரசாங்கம் இருந்தது. அந்த எடப்பாடி அரசாங்கத்தினுடைய பார்வை இல்லாமலே அது நடந்தது என்று சொன்னார் எடப்பாடி. அப்பொழுதே அவர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்க வேண்டும்? பந்தாடி இருக்க வேண்டாமா? செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா ஸ்டெர்லைட்டுகளும் அமோனியா கசிந்தது என்று பல பேர் மருத்துவமனைகளில் சேர்ந்து, எதுவாக இருந்தாலும் அது கம்பெனிகளுக்கு தான் அரசு சார்பாக இருக்குமே தவிர மக்கள் கொஞ்ச நாளைக்கு கத்த விட்டு அவர்களை ஓய விட்டு அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். இது ரொம்ப கேவலமான அரசு முறை. இந்த ஜனநாயகம் கேவலமான ஜனநாயக முறை. ஆகவே இருப்பவனுக்காக, தவறு செய்பவனுக்காக, பித்தலாட்டம் செய்பவனுக்காக நடக்கின்ற ஆட்சிகளாக இவை இருக்கின்றன.
அந்த காலமெல்லாம் இப்போ மலையேறி விட்டது. ராஜாஜி, காமராஜர், ஓமந்தூரார், குமாரசாமி ராஜா, பிரகாசம் போன்றவர்களெல்லாம் இந்த நாட்டை ஆண்ட காலம் மலையேறி விட்டது. ஆகவே திருடனோடு சேர்ந்து திருடனிடம் பங்கு வாங்கி கொண்டு போலீஸ்காரன் பங்கு வாங்குகிறான், அரசும் பங்கு வாங்குகிறது. இந்த திருடர்களை விட கேவலமானவர்கள் இவர்கள். அவ்வளோதான், சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இந்தியாவை மீட்டெடுப்போம் ஸ்டாலின் அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு தேர்தலுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகு இப்போ இந்தியா கூட்டணி கட்சிக்காக யாருக்குமே பிரச்சாரம் செய்ய போகலை. என்ன காரணம்? இது எப்படி என்னவென்று தெரியவில்லை. நீ வந்தால் தோற்று போய் விடுவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆகவே இந்த சனாதன தர்மம் அது இது என்று இவர்கள் உலகிய உளறால் ஒருவேளை இப்பொழுதுதான் கொஞ்சம் அடங்கி இருக்கிறது. ஏகப்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை இவர்கள் அங்கே போன பிறகு இதற்கு எதிரான கருத்து மறுபடியும் ஊதி பெரிதாக்கப்பட்டால் இருக்கிற கொஞ்சம் வாக்குகளும் பெறுவது கெட்டு போய்விடும் என்று சொல்லி அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லி இவரை வரவேற்க அவர்கள் தயாராக இருக்க வேண்டுமே. இந்தியாவினுடைய ஒரு ஓரத்தில் இருக்கிறார் இவர் இந்தியாவை காக்க அழைக்கிறார். இவர் தான் இந்தியா முழுமைக்குமான ஆள். அப்புறம் இவரை இந்தியாவில் எவனாவது கூப்பிடுகிறானா? கூப்பிட்டால் உன்னுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவார்கள். அங்கே போனால் நீ என்ன பேசுவாய்? அவன் முதலிலே கேட்பான் சனாதனத்தை பற்றி. சனாதனமும் உனக்கு தெரியாது, வர்ணாசிரம தர்மமும் தெரியாது. நான் சொல்லுகிறேன், ஜனாதனம் என்பது சிறந்த மெய்யியல் கோட்பாடு தான். வர்ணாசிரம தர்மம் என்பது தான் சாதி வழியான அடுக்குகளை உடையது. ஆகவே வர்ணாசிரம தர்மம் கண்டனத்துக்குரியது. ஆனால் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. வடநாடு முழுவதும் வேத மதத்தினுடைய பிடிப்பிலே இருக்கிற பகுதி நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் தனிச்சமய உணர்வுடைய பகுதி. இது முதலில் ஸ்டாலினுக்கு தெரியாது. தெரிந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றி விடுவாரே. அவருக்கு தமிழனுக்கு தனிச்சமயம் இருக்கிறது என்றே தெரியாது. காசியில் இருப்போனும் ராமேஸ்வரத்தில் இருப்போனும் ஒரு மதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். ரொம்ப அறிவுத்தரம், ஆளுகின்றவர்களின் அறிவுத்தரம் குறைய குறைய தமிழ்நாடு இன்னும் கீழே போய் கொண்டே இருக்கிறது. தேர்தல் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தோடு வந்து மாலத்தீவுக்காக ஓய்வு எடுக்கிறதுக்கு செல்கிறார். வரும் நாட்களில் பல்வேறு தகவல்லாம் அது பேசப்படுகிறது, விமர்சனங்களாகவும் பேசப்படுகிறது. உங்களோட கருத்து என்ன? என்ன 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 விமர்சனம்? இல்லை, அது ஏன் இவ்வளோ இருக்கும்போது மாலத்தீவு எதிரி நாடு எதுக்கு போகிறாங்க அப்படின்லாம் பேசப்படுகிறது. எதிரி நாடு இல்லை, மாலத்தீவு நம்முடைய நாடு தான், நமக்கு அனுசரணையான நாடு தான். அந்த மாலத்தீவினுடைய அதிபர் சீனாவிடம் போய் தஞ்சம் புகுந்தார். இப்பொழுது மாலத்தீவு யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்றால், குட்டி கங்காருவினுடைய வயிற்று பைக்குள் இருப்பது போல இப்பொழுது சீனாவினுடைய பைக்குள் மாலத்தீவு போய்விட்டது. இலங்கையும் ஏறத்தாழ அப்படித்தான். நீங்கள் என்ன பேசினாலும் அம்பந்தோட்டாவிலே சீனத்து கப்பல் இருக்கின்ற வரையிலும் ஒன்று சீனா ஒன்று தவ்வவெல்லாம் முடியாது. ஆகவே இந்த சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் சீனாவினுடைய பிடியில் தான் இருக்கின்றன. மாலத்தீவுக்கு இவர் போயிருப்பார், மாலத்தீவுக்கு போவார். இப்பொழுது ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தார். அவருக்கு என்ன, இருக்கின்ற காலத்தில் முடிந்தவரையிலும் அனுபவிப்பது பெரிய கொள்கையாக அவர்களுக்கு அதெல்லாம் பெருமையாக இருக்கும். பதவி என்பது ஒரு பற்றற்ற மனிதன் அந்த பதவி நாற்காலியில் உட்கார்ந்தால் இருக்கின்ற இந்த காலத்துக்குள் இந்த மக்களை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பான். இவர்கள் முன்னே 28 கார் பின்னே 28 கார், கோலாகலம், பார்ப்போம், வீடு குடும்பம் எல்லாம் அப்படி இழந்து இருக்கும். ஆகா, எவ்வளவு பெரிய இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். பிறகு கீழிருங்க வேண்டிய நிலை வருகின்ற போது புரிவதற்குள் வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஆக இவர்களெல்லாம் அவ்வளவுதான். இவர்களை போய் நாம் இதற்கு மேல் எதிர்பார்ப்பது என்பது வீண் வேலை. சரி, இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மணல் கொள்கை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மாவட்ட கலெக்டர் வந்து இடியில் வந்துட்டு விசாரணைக்கெல்லாம் ஆஜர் பண்ணியிருந்தாங்க. இதற்கு அடுத்ததாக வந்து நீர்வளத்துறை, கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்படலாம் அப்படின்னு இதோட பின்னாடி எப்படி இருக்குங்க? அப்போது இல்லை, அது ரொம்ப சரியானது தான். நீர்வளத்துறை அதிகாரிகளை கேட்க வேண்டிய எங்களை கேட்கக்கூடாது என்று சொல்வதன் மூலம் இந்த 5 கலெக்டர்களும் கலட்டி கொள்கிறார்கள். நான் சொல்கிறேன், நீதான் மாவட்டம் முழுவதுக்கும் பொறுப்பு, அந்த ஆற்று மணலுக்கும் பொறுப்பு, உன்னுடைய மாவட்டத்தில் உள்ள காடுகளுக்கு பொறுப்பு. தருமபுரி மாவட்ட கலெக்டர் என்றால் தருமபுரி மாவட்ட மலைவளம், அதனுடைய காடு எல்லாற்றுக்கும் அவர்தான் பொறுப்பு. ஆகவே சரி, நீ சொல்லிவிட்டாய், என்ன இந்த பணமெல்லாம் ஸ்டாலினுக்கு போனது, நாங்கள் என்ன செய்வோம் என்று நீ சொல்லியிருக்க வேண்டும். சொல்வதற்கு பதிலாக நீர்வளத்துறையை சொல்லிவிட்டாய். இப்பொழுது நீர்வளத்துறை அதிகாரிக்கு யாருக்காவது ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒன்று, கலெக்டருக்கு தெரிய வேண்டும் மணல் அள்ளப்பட்டது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 38,000 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்று விண்வெளி ஆராய்ச்சி சொன்னது. 4,000 கோடி வரவு வைக்கப்பட்டிருக்கிறது கணக்கில். 34,000 கோடி யார் வீட்டுக்கு போனது என்பது தான் கேள்வி. இந்த 34,000 கோடி இருந்தால் 1,000 ரூபாய் நீ குடும்ப தலைவிக்கு கொடுக்குற மாதம், அதுக்கு 11,000 கோடி ஆகிறது. 3,000 ரூபாய் கொடுக்கலாம். கர்நாடகாவில் 2,000 ரூபாய் கொடுக்குறான். நீ 3,000 ரூபாய் கொடுக்கலாம். மக்களுடைய மணலை
நீ சுரண்டியதனுடைய அடிப்படை மக்கள் 3000 ரூபாய் பெற வேண்டிய குடும்பத் தலைவிக்குரிய பணத்தை 1000ஆக பெறுகிறார்கள். அது முழுமையாக கொடுக்கலாம். அதுபோக இன்னொரு 1000 கோடி இருக்குது, 38,000 கோடி. என்ன, அந்த 1000 கோடியில் ஆண்களுக்கும் இலவச பஸ் விடலாம். செய்யவில்லையே, எல்லாம் உங்களுடைய வீட்டுக்கு. அதாவது என்ன சொன்னார் என்றால், அஞ்சத்தக்கது என்ன என்றால் 4000 கோடி கருவூலம் வர வைக்கப்படுகிறது. கருவூலத்தில் 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் வர வைக்கிறார். 10 ரூபாய்க்கு 1 ரூபாய், ஏதோ 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் எடுத்துக்கொள்வார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். 2 ரூபாய் எடுத்துக்கொள்வார்கள் என்று அறிந்திருக்கிறேன். 4இல் 1 பங்கு என்று கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் தான் கணக்கில் வர வைப்பது, 9 ரூபாய் இவர்கள் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், இந்த நாட்டிலே இந்த அரசாங்கத்திற்கு மறுபடியும் 39க்கு 39 வருவார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்ற நிலைமை, ஊக்கத்தோடு சொல்லுகின்ற நிலைமை இருக்குமானால், இந்த நாட்டு மக்களுக்கு சரியாக அறிவூட்டக்கூடிய தலைமைகள் இந்த நாட்டிலே இல்லை. கேவலமான எதிர்க்கட்சிகள் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல மாட்டார்கள். இந்த மணல் சுரண்டப்படுவது, காடு அழிக்கப்படுவது, மலைவளம் அழிக்கப்படுவது, இவ்வளவு கிரானைட்டுகளாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இவையெல்லாம் நீங்கள் 1,70,000 கோடி உங்களுக்கு நிதி வரி வருமானம் வருகிறது. நியாயமாக ஒரு 8 லட்சம் 10 லட்சம் கோடி வரும். இந்த பூமியை சொர்க்கமாக ஆக்கலாம். திருடியது போக, நீங்கள் திருடியது போக மிச்சத்தில் சாதனை வேறு சொல்லுகிறீர்கள், இந்தியாவை காப்பதற்கு வேறு அழைக்கிறீர்கள். இதெல்லாம் ரொம்ப கேவலமானது. நான் சொல்கிறேன், இப்பொழுது நீர்வளத்துறையை கூப்பிடுவார்கள். நீர்வளத்துறையை கூப்பிட்டால் நீர்வளத்துறை எவ்வளவு மணல் அள்ள வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது. நியாயமாக 1க்கு 10ஆக அள்ளுவார்கள். 1 மட்டும் கணக்கில் வரும், 9 கணக்கில் வரும். அவன் கடைசியாக இப்படியே போவான், ஒவ்வொருவனாக சொல்லிக்கொண்டே போவான். கடைசியில் துரைமுருகன் தலையில் வந்து விடியும். அப்புறம் துரைமுருகன் செந்தில் பாலாஜியோடு மீதி காலத்தை கழிப்பார். இதுதான் நடக்க போகுது. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்படியே வரிசையாக போட்டோம். ஒரு செட்டியார் ஒருவர் இருந்தார். அவருடைய வீட்டில் கண்ணக்கோல் வைப்பது என்று ஒரு 3-4 திருடர்கள் முடிவு செய்தார்கள். முடிவு செய்து ஒரு நாள் இரவு, நல்ல மழை பெய்திருக்கின்ற இரவு, ஏனென்றால் நடமாட்டமும் இல்லை, விளக்கும் இல்லை, ரொம்ப இருட்டு, சுவர் வேறு நல்ல ஈரப்பதமாக இருக்கும், கண்ணக்கோல் வைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று அந்த நாளை தேர்ந்தெடுத்து போனார்கள். உள்ளே போனால் தோண்டி விட்டார்கள். தோண்டி தலையை விட்டு பார்த்து எல்லாம் பண்ணி செட்டியாருடைய நகை பகை எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வந்து விட்டார்கள். செட்டியார் வந்து நீதிமன்றத்திற்கு, அரசனிடம் நீதி சொல்ல போனார், எப்படி இது நடந்தது என்று. திருடனை இன்னும் பிடிக்கவில்லை. கடைசியில் இந்த கண்ணுக்கோள் வைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? சுவர் பொது என்று இருந்தது காரணம். அப்படியானால் கட்டிய மேஸ்திரி, கட்டடம் கட்டிய மேஸ்திரி, அவனை பிடித்து கொண்டு வா என்றார் மன்னர். அவன் வந்தான். பார்த்தான், என்னென்ன கண்ணக்கோள் வைத்தவனை பிடிப்பதை விட்டுவிட்டு சுவர் பொதுவென்று இருந்த காரணத்தினால் இவன் கண்ணக்கோள் வைக்க முடிந்தது என்று மன்னன் கேட்கிறானே, நீ அவன் போக்கிலே நாம் போவோம் என்று முடிவு செய்து, நம்முடைய கலெக்டர்கள் எப்படி நீர்வளத்துறையை சொன்னார்களோ அதுபோல் அவன் சொன்னான், ஐயா, நான் நன்றாகத்தான் பூசினேன், கலவையில் தப்பு நடந்திருக்கிறது, அதனால்தான் சொத என்று இருந்தது, அதனால் இது நடந்துவிட்டது. ஆகவே நீங்கள் இதை கலந்தவன் மெய்காட்டாள் சிற்றாள், அவனை கூப்பிட்டு விசாரியுங்கள். நீ சொல்லுவது நியாயம்தான். சிற்றாளையெல்லாம் பிடித்து கொண்டு அவன் பிடித்து கொண்டு வந்தவுடன் கலவையில் தண்ணீர் ஊற்றியதில் கூடுதலாக போய்விட்டது என்று பேசப்பட்டது. ஒருவன் அந்த கலவையை கலந்து கொண்டிருந்தான், இன்னொருவன் தண்ணீர் ஊற்றினான். இப்பொழுது ஐயா, தண்ணீரை ஊற்றியவன் இவன் தான் அதிகப்படியாக ஊற்றி விட்டான், அதனால் அது என் குற்றம் இல்லை, இவன் குற்றம் என்று அவன் சொன்னான். அப்பொழுது அவன் சொன்னான், ஐயா, நான் ஒழுங்காகத்தான் தேவையான அளவு தான் ஊற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த தாசி ஒருத்தி சல் என்று சலங்கை யோசையோடு இந்த பக்கமாக போனாள். அதனால் அவள் என்னுடைய கவனத்தை ஈர்த்து விட்டாள். நான் நிமிர்ந்து பார்த்தேன், அளவுக்கு அதிகமாக தண்ணீர் கலந்து விட்டது. ஆகவே இந்த தாசியினுடைய குற்றம்தான் இது அப்படின்னு சொன்னார். மன்னர், ரொம்ப சரியாக சொல்கிறாய், தாசியை பிடித்து கொண்டு வாங்க. தாசி சொன்னால், ஐயா, நான் சாதாரணமாக இந்த ஊரில் இருக்கிறவனெல்லாம் வாயொலியை கொண்டு இருப்பான் என்று எனக்கு தெரியும். நான் வெளியவே வருவதில்லை. ஆனால் எனக்கு நகை செய்ய ஒரு பொற்கொள்ளரிடம் கொடுத்திருந்தேன். 2-3 மாதம் ஆகிவிட்டது, ஒன்றும் தகவல் தெரியவில்லை.
வேறு வழியில் அவன் காலத்தோடு கொடுத்துருந்தால் நான் வீதியில் நடந்திருக்க மாட்டேன், இந்த இதுவும் நடந்திருக்காது. அந்த பொற்கொல்லன் காலத்தோடு தராத காரணத்தினால்தான் கடைசியாக இந்த மாதிரி நான் வீதியில் வர நேரிட்டது, இது இந்த மாதிரி ஆகிவிட்டது என்று அவள் சொன்னாள். சரி, தாசி சொல்லுவதும் சரிதான். பொற்கொல்லன் ஏன் காலத்தோடு கொடுக்குற, பொற்கொல்லனை கூட்டிக் கொண்டு வா. பொற்கொல்லன் வந்தான். வந்தவுடன் ராஜா கேட்டான். அவன் சொன்னான், இல்லை, நான் நேரத்தோடு கொடுப்பதற்காகத்தான் இந்த அவளுடைய நகையை செய்து கொண்டிருந்தேன். இதற்குள் ராணியிடமிருந்து ஒரு உத்தரவு வந்தது. எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு முதலில் எனக்கு இந்த ஆங்கிளைட்டை செய்து தான் என்று சொல்லி உத்தரவு வந்தது. நான் என்ன செய்வது ராஜா? ராணி இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காவிட்டால் போகடா, வழக்கு தள்ளுபடி என்று சொல்லிவிட்டார் ராஜா. அது மாதிரி இது ஆகும் என்று நான் நினைக்கவில்லை. கடைசியிலே துறைமுருகனும் செந்தில் பாலாஜியோடு சேருகின்ற நிலைமை ஏற்படும். கடைசியிலே நான் சொல்லுகிறேன், ஸ்டாலின் சரியாக எதாவது மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலை வந்தால் அவன் வியப்படைய மாட்டேன். ஏனென்றால் இந்த ஆட்சியில் கெஜ்ரிவால், அந்த மலை மாநில முதலமைச்சர் அவர் பேர் மறந்துவிட்டார், இவர்களெல்லாம் 2 முதலமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஆக முதலமைச்சர்கள் சிறையில் இருந்ததை பற்றி நாம் கேள்விப்பட்டதே இல்லை விடுதலை அடைந்த இந்தியாவில். ஆகவே நிலைமை எங்கு வேண்டுமானாலும் போகலாம். எப்படியோ காங்கிரஸ் ஆட்சி வந்துவிடும், நாமும் பங்கு பெற்று விடலாம், ஆவணராஜா மந்திரியாகலாம், எல்லாரும் மறுபடியும் சேது சமுத்திர திட்டத்தை உயிர்ப்பிக்கலாம், இன்னொரு 4 கப்பல் வாங்கலாம் என்று கனவில் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், சட்டம் தன்னுடைய பணியை செய்கின்ற நிலை வருமானால் முதலமைச்சர்களுக்கெல்லாம் இனிமேல் சிறைச்சாலை என்பது வெகு தூரத்தில் உள்ள நடக்காத ஒரு காரியமில்லை, நடக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நடைமுறை அரசியல் சொல்லுகிறது. இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா.